ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எங்கள் மூத்தார் வீட்டில் கூழ் ஊற்றும் போது எடுத்தது. நாங்கள் ஒரு 20 பேருக்கு சமையல் பண்ணோம். சிக்கன் கிரேவி, செமி கிரேவி பண்ணியிருக்கோம். முதல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது நறுக்கி வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இது கூட தேவையான அளவு நறுக்கி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மேட்ச் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை கிளறி விட்டுக்குங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுக்குங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. இப்போ இது கூட தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க.
கரம் மசாலாவும் இது கூட சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கிண்டி விடுங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தனால நாங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் உப்பை. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி தயார்.